டிசம்பர் 28 இருக்கு. ஆர்சிபி ஃபேன்ஸ் ரெடியா இருங்க. எப்படி ரோஹித்தை புதைச்சமோ அதே மாதிரி விராட் கோலியை புதைக்கிறது ரெடியா இருங்க. வந்தோரை வாழ வைக்கும் சென்னை. இதே சென்னையில விஜயும் பார்த்தேன், இதே சென்னையில எங்க தலைவர் தலையையும் பார்த்துட்டேன். வாயில மைக்க காட்டு, வாயில மைக்க காட்டு தோத்துறானுங்க இன்னைக்கு. நாளைக்கு இதை வாயில சொல்லி அமுச்சு விடு. வணக்கம் நண்பா, நானுங்கள் ஜான் ஜேடி. நேற்று நடந்த ஐபிஎல் மேட்ச்ல பாத்தீங்கன்னா சிஎஸ்கேவும் ஆர்சிபிக்கும் மேட்ச் நடந்திருக்கு. அதுல வந்து ஆர்சிபி வந்து ஜெயிச்சிருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா 2008 வந்து ஃபர்ஸ்ட் வாட்டி ஒரு ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 17 வருஷம் கழிச்சு வந்து இப்போ நேற்று நடந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப பெரிய விஷயம் தான். என்ன ரொம்ப கேப் விட்டு ஒரு 2ஆம் மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ஆனா ஒரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, அதாவது இவங்க பாட்டு சும்மா இருந்தாலும் பரவாயில்ல, தேவையில்லாம வந்து சிஎஸ்கே என்ன பண்ணிருக்காங்கன்னா, போன நடந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா வர 28ஆம் தேதி வந்து நீங்க ஜெயிச்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து ரொம்ப கிண்டலாக பேசுறதும் வந்து ரொம்ப ஒரு போட்டியா வந்து பேசியிருக்காங்க. ஸோ அப்படி பேசினா அவங்களுக்கு வந்து நிலைமை பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ரொம்ப மோசமாக ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க பாட்டு சும்மா இருந்தாலும் ஏதாவது ஜெயிச்சதுக்கு அந்த கொண்டாடிட்டு இருப்பாங்க. தேவையில்லாம இவங்க வந்து அவங்கள போய் ஜெயிச்சு காட்டுங்க சொல்லி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கடைசியில் வந்து லாலிபப்பு அப்போ சில வார்த்தைகளை வந்து பேசி அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வச்சு செய்யறாங்க சிஎஸ்கே வந்து. சரி, எப்படியோ அவங்க வந்து என்ன பண்ணல என்ன செஞ்சாலும் சரி, அதுல ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா யார் ஜெயிச்சாலும் சரி ரொம்ப வந்து ஈஸியாக ஜெயிக்கல இல்லையா. ஏன்னா அதுவும் பாத்தீங்கன்னா வந்து 60-70 ரன்னுக்குள்ளதான் வந்து அவங்க ஜெயிச்சிருக்க வித்தியாசத்துல வந்து நேற்று வந்து ரொம்ப எதிர்பார்த்த டோனி வந்து அவரு ரொம்பவே சேட் ஆயிட்டாங்க. சரி, அவர் வந்து ஒரு 13 ஓவர் 10 ஓவர்ல வந்து மேட்ச் ஜெயிச்சிருக்க நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து டோனி வந்து அவர் வந்து வரும்போது வந்து எவ்வளவு பேர் பூஸ்டா இருக்குமோ, எவ்வளவு பேர் வந்து அவர் வந்து பெருமையா சொன்னாங்களோ, இப்போ நடந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவர் வந்து திட்டிட்டு இருக்காங்க. அதாவது வந்து அவருக்கு வந்து வேணாங்க. ஏன்னா வந்து ஒரு மேட்ச் அப்படின்னா 11 பேர் தான். அந்த 11 பேர் வந்து எல்லாருமே சேர்ந்துதான். ஆனா வந்து அந்த டோனின்ட்டு அவர் ஒருத்தக்காக மட்டும் எல்லாரையும் வந்து மேட்ச் விட்டு வெளியே போக சொல்றதும், இல்ல வந்து ஜடேஜா வந்து அவுட் ஆனா சொல்லிட்டு வேண்டியதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி ஒரு நெகட்டிவா சொல்லிட்டு இருக்காங்க. எது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா கிரவுண்ட்ல வந்து ஒருத்தர் மாட்டின பாவம் என்ன பண்ணாங்கன்னு தெரியல. ஃபுல்லா வந்து அவர் வச்சு கலாய்ச்சாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கேன் இந்த வீடியோ. ஸோ இதெல்லாம் வந்து அடுத்த வாட்டி வந்து எப்படி நடக்கும்னு தெரியல. ஸோ இருந்தாலும் ஒரு பக்கம் வந்து ஆர்சிபி ஜெயிச்சது வந்து ரொம்பவே பெரிய விஷயம்ன்றதுனால அவங்க வந்து பாராட்டம் இருக்கு. மேட்ச் வந்து ஜெயிச்ச உடனே பாத்தீங்கன்னா நேற்று வந்து இது டோனியும் விராட் கோலி அவங்க ரெண்டு பேர் பாத்தீங்கன்னா மேட்ச் முடிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு வந்து சிம்பிளா எப்பவும் போல வந்து பேசிக்கிட்டு அப்படியே ஜாலி செஞ்சுட்டு போயிட்டாங்க. ஆனா ஃபேன்ஸ் பாத்தீங்கன்னா இவங்க வந்து 2 பேரும் வந்து சண்டை போட்டுக்கிட்டு அடிச்சுக்கிறது இந்த மாதிரி விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க வந்து யாரோட ஃபேன்ஸ் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.